العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أنا رحمة مهداة أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் முதல் வசந்தம் என்று தமிழில் பொருள்படுகிற ரபீஉல் அவ்வலுடைய முதல் நாளில் எம்பெருமான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்குகளையும் அவர்களின் வாழ்வின் நிகழ்வுகளையும் பேசவும் கேட்கவும் சிந்திக்கவுமான நல்வாய்ப்பை தந்திருக்கிற அல்லாஹ்விற்கு முதற்கண் நன்றி கூறி ஒரு 12 நாட்கள் பல்வேறு தலைப்புகளில் உங்களிடையே உரையாற்றுவதற்குள்ள நல்வாய்ப்பை இந்த அமீரகத்தில் அபுதாபியில் ஏற்படுத்தி தந்த அன்பிற்குரிய மௌலிது கமிட்டியினுடைய அன்பு சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றியை சொல்லி, இன்றைய தினம் மீலாது விழாக்கள் காலத்தின் அவசியமே என்றொரு நல்ல தலைப்பில் சில விஷயங்களை பேச சிந்திக்க இறைவன் நிறைவு வரை அருள் புரியட்டும் என்கிற நல்ல துஆவோடு துவங்குகின்றேன். மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை பேசப்படுவதற்கு நமக்கு சில களங்கள் தேவை. எல்லா ஜும்மாக்களிலும் பேசப்படுகிற எல்லா தலைப்பினுடைய பேசப்படும் பொருள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், துவக்கத்திலே இருந்து இறுதி வரை ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்வின் எல்லா கோணங்களையும் நம்மிலே தெரிந்தவர்கள் இல்லை. தமிழில் நுனிப்புல் மேய்தல் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். லேசு மாசாக பார்த்துவிட்டு எல்லாம் தெரிந்ததை போல நினைத்துக் கொள்ளுகிற மனப்பான்மை. மீலாது விழாவுக்கு வாருங்கள் என்று நீங்கள் அழைப்பு தருகிற நேரத்தில் சில பேருக்கு அப்படி ஒரு மனப்பாங்கு இருக்கும். அதுதான் எல்லாம் தெரியுமே, போனா எல்லாம் பேசுறது தானே பேசுவாங்க, நம்ம தான் இத்தனை வருஷமா ஒரு 30-40 வருஷமா ரசூலுல்லாஹ் பத்தி கேட்டிருக்கிறோமே என்று சொல்லுவார்கள். ஆனால் வியப்பு என்ன தெரியுமா? பெரும் பெரும் உலமா பெருமக்களுக்கு கூட இன்னமும் நாயகத்தின் வாழ்வில் தெரியாத செய்திகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய வரலாறு ஏதோ ஒரு தனி மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு முறை படித்து முடித்து விட்டு மூடிவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசுகிற வரலாறு அல்ல நபிகள் நாயகத்தின் வரலாறு. அது ஒரு அட்சய பாத்திரம். எடுக்க எடுக்க காலத்தினுடைய விரிவுகளுக்கு ஏற்ப வந்து கொண்டே இருக்கின்ற ஆன்மீகம், அறிவியல், தத்துவம், வரலாறு என்று எல்லா கோணங்களிலும் சிந்தனையை தருகின்ற ஒரு அற்புதமான வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையது. நான் வேறு வார்த்தையில் இப்படி சொல்லுவேன். நமக்கு தெரிந்த வரலாறு என்ன தெரியுமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுக்கும் ஆமினா தம்பதியினருக்கும் பிறந்தார்கள். இத்தனாவது வயதில் அவங்க அம்மா இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தா இறந்து போனாங்க. அலிமா சாதி அம்மாட்ட பால் குடித்தாங்க. அப்புறம் அபு தாலிப்ட வளர்ந்தாங்க. அவரும் மௌத்தா போயிட்டார். இங்கே போனாங்க, ஷாமில் வியாபாரத்துக்கு போனாங்க. அப்புறம் இங்கே இருந்தாங்க. 25 வயசில் இப்படி ஆச்சு. அப்புறம் கத்தீஜா அம்மா கொடுத்தாங்க. 40 வயசில் நபிப்பட்டம் ஹீராமலை குகையில் வச்சு கிடச்சிது. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 13 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் மதீனாவுக்கு போனாங்க, ஹிஜ்ரத்துக்கு போனாங்க, மேராஜுக்கு போனாங்க. பத்ர் நடந்துச்சு, உஹது நடந்துச்சு, என்னென்னமோ போர்லாம் நடந்துச்சு. ஒரு 10 கல்யாணம் பண்ணாங்க. 63வது வயசில் மௌத்தாகி மதீனால அடக்கிட்டாங்க. இது சுருக்கமாக நாம் தெரிஞ்சிருக்கிற வரலாறு. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அப்டேட் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தேதியும், ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு மஜ்லிஸிலேயும் அவர்கள் யாரை பார்த்து என்ன பேசினார்களோ அந்த ஒவ்வொரு வார்த்தையில் இருந்து கூட இன்றைக்கு உலகத்திற்கு தத்துவம் வந்து கொண்டிருக்கிறது. தேவையான செய்திகள் இருக்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் பேசிய வார்த்தை இன்றைக்கு வரையிலும் நம்முடைய சமூகத்தை ஆக்கிரமித்திருக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அப்படியே தெரிவதாக வைத்துக் கொண்டாலும் நமக்கு தெரிந்திருக்கின்ற வரலாறுகள் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போவது? அதற்குத்தான் மீலாது விழாக்கள் தேவை என்கிறேன். தாயிஃபிலே நாயகம் கல்லடிபட்டார்கள் என்கிற செய்தி நமக்கு பழையதாக இருக்கலாம். ஆனால் இன்றைய 10 வயது சிறுவனுக்கும் 8 வயது சிறுவனுக்கும் யார் சொல்லித் தருவது? எங்கு அதை நாம் பயின்றோம்? இதே மீலாது விழாக்களினுடைய தமிழகத்தினுடைய மேடைகளில் நாம் கேட்டு படித்த தாயிஃப் நகரத்தினுடைய கல்லடிப்பட்ட சம்பவம் இன்றைக்கு வரையும் எப்படி நம்முடைய மனதை ஆக்கிரமித்திருக்கிறதோ இது போன்ற அடுத்த தலைமுறைக்கு ஆக்கிரமிப்பதற்கு நமக்கு களம் தேவை. அந்த வேலையை தான் மீலாது விழாக்கள் செய்கிறது. மீலாது விழாக்களை பற்றி கூட்டலும் கழித்தலுமாக நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிற இந்த காலத்தில் மீலாது விழாக்கள் ஏன் என்று நான் ஒரு 4-5 கோணங்களே அது ஏன் அவசியப்படுகிறது என்று சொல்ல முன் வருகிறேன். முதல் கோணம் இது, நபிகள் நாயகத்தின் வரலாறு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியாத, படித்து முடித்துவிட முடியாத, எனக்கு அவர்களின் வரலாறு தெரியும் என்று சொல்லிவிட முடியாத ஒரு அளவுகளுக்கு அப்பாற்பட்ட கடல் அது. அந்த கடலிலே இருந்து எந்த உலமாக்களும் இன்னமும் தன்னிறைவு பெற முடியவில்லை. அந்த வரலாற்றிலிருந்து நாயகத்தின் அத்தனை செய்திகளும் எனக்கு தெரியும் என்று உலகத்தில் ஆலிம் யாரும் சொல்லுவதில்லை. சொல்லுபவர்கள் ஆலிமாக இல்லை, தினந்தோறும் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மதீனாவிற்கு வந்த போது யாரோ ஒரு கூட்டத்திற்கு கிளைமேட் ஒத்து வராமல், புகாரி ஷரீஃபில் உரணியீன்கள் என்று வருகிறது அவர்களை பற்றி. அந்த உரணியீன்கள் என்ற ஒரு கூட்டம், அவர்களுக்கு கிளைமேட் ஒத்து வராத போது ஒட்டகத்தினுடைய சிறுநீரை கழிக்க சொன்ன, குடிக்க சொன்ன, அதன் மூலம் சரியாகிவிடும் என்று அன்றைக்கு பெருமானார் தெரிவித்த ஒட்டகத்தினுடைய சிறுநீருடைய தாற்பயம் ஒரு 14 நூற்றாண்டுகளாக இந்த சமுதாயத்திற்கு விளங்காமல் இருக்கலாம். சமீபத்திய அப்டேட்டான செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஜித்தாவினுடைய கிங் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் குர்ஷிதா அந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து ஒட்டகமூத்திரத்தில் இருந்து இன்றைக்கு கேன்சர் மருந்திற்கு அவர்கள் ஆய்வு செய்து அதனுடைய தியரியை சப்மிட் செய்திருக்கிறார்கள். சர்வதேச அறிவியல் மற்றும் விஞ்ஞான கழகங்கள் அதை ஒப்புக்கொள்வதற்கு முடிவிற்கு வந்திருக்கிறது. ஒரே ஒரு கூட்டத்தை பார்த்து ஒட்டகமூத்திரம் குடியுங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு வியத்தகும் விந்தைகளை விஞ்ஞான உலகத்தில் பரிசாற்றிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செய்தி, அவர்களின் வாக்கு, அவர்களின் வாழ்வு நிறைவுக்கு கொண்டு வர முடியாது என்பதால் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த வேலையை தான் சுமார் 40-50 வருஷங்களுக்கு மேலாக தமிழகத்தில் மீலாது விழாக்கள் என்ற பெயரில் நடைபெறுகிறது. உலகம் முழுக்க நடைபெறுகிறது. இரண்டாவது செய்தி, திருக்குர்ஆனை ஓதுதல், திருக்குர்ஆனை படித்தல், சிந்தித்தல், திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களிலேயும் அமல் செய்தல், இப்படியெல்லாம் என்னென்ன கடமை குர்ஆனுக்கு இருக்கிறதோ அத்தனை கடமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாக்குக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் சொல்லுவது மிகைப்படுத்தி பேசுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் 2 குர்ஆன் நமக்கு தந்தான். ஒரு குர்ஆன் நாம் ஓதுகிற 30 ஜுஸு, இன்னொரு குர்ஆன் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தை குர்ஆன் என்று சொன்னால் அது மிகையாகுமா என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஒரு குர்ஆன் வாக்கு ரீதியானது, இன்னொரு குர்ஆன் வாழ்வு ரீதியானது.
6666 வசனங்களின்படி ஒரு மனிதர் பூமியிலே வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அது நாயகத்தின் வாழ்வாக இருக்கும். ஒரு குர்ஆன் வாக்குக்காக, ஒரு குர்ஆன் வாழ்விற்காக. இன்னமும் சொல்லலாம், ஒரு குர்ஆன் பார்த்து ஓதுவதற்கு, இன்னொரு குர்ஆன் பார்த்து ஒழுகுவதற்கு, பார்த்து நடப்பதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் என்ற வார்த்தையை நாம் இந்த மஜ்லிஸிலே சொல்லி மிகைப்படுத்தவில்லை. உங்களுக்கு தெரியும், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளை பற்றியும் கேட்க வந்த ஒரு தோழருக்கு ஆயிஷா அம்மா சொன்ன பதில் அது. கான குலுகுஹு அல் குர்ஆன், நாயகத்தின் குணம் குர்ஆனாக இருந்தது. சொல்லுவது ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்படி என்றால் பூமிக்கு இறங்கிய 2 குர்ஆனில் ஒரு குர்ஆன் ஓதப்படுவது கடமை என்றால், ஒரு குர்ஆன் அமல் செய்வது கடமை என்றால், ஒரு குர்ஆனின் எழுத்துக்கு எழுத்து நன்மை என்றால், ஒரு குர்ஆன் நவீன உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் என்றால், இந்த குர்ஆனும் அதே போலத்தான். இந்த வரலாறு படிக்கப்பட வேண்டும், இந்த சம்பவம் சொல்லப்பட வேண்டும், இவர்களின் எல்லா வாக்குகளும் நம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைய நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்விலும் வாக்கிலும் இருக்கிறது என்பது மீலாது விழாக்கள் எதனால் இவ்வளவு தூரம் அது விரிவுபடுத்தப்படுகிறது, அதிகப்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் காரணம் கேட்பவர்களுக்கான பதில் அதுதான். இன்னொன்று, நாம் பெரியவர்கள் இன்னமும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்க, குறிப்பாக அடுத்த தலைமுறையினருக்கு வேறு ஒரு ஆபத்தும் சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய காலங்களில் நாம் அந்த ஆபத்தை முன்னாலே சந்திக்கவில்லை. ஆனால் வரக்கூடிய தலைமுறை ஒரு பேராபத்தை சந்திக்கிறது. என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நம்மை போன்ற சாதாரண மனிதர் தான் என்று இந்த தலைமுறை கேட்கிறது. ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் சத்தம் நம்ம காதில் விழுகல தெரியுமா? ஒரு 25 வருஷத்திற்கு முன்னாலே தமிழகத்தில் அப்படி காதில் விழவில்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மனிதர், அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா இடத்துலையும் அவசியம் இல்லை. அவங்க வீட்டு கதவுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை வேற, வெளியில் உள்ள வாழ்க்கை வேற. நான் சொல்லுவது எதுவுமே மிகையல்ல. அவர்கள் பேசிய, யார் அப்படி சொல்லுகிறார்களோ அவர்கள் விதண்டாவாதமாக முன்வைத்த கருத்துக்கள். 40க்கு முன்னால் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டியதில்லை, 40லிருந்து 63 வரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் சுடு சொற்கள், தடித்த வார்த்தைகள் இன்றைய தலைமுறை கேட்கிறது. அநேகமாய் ஒரு 25 வருஷத்திற்கு முன்னாலே உள்ளவர்கள் கேட்கவில்லை. எனவே சரியான கோணத்தை, நபிகள் நாயகத்தை பற்றிய உயர்ந்த மதிப்பீட்டை நம்முடைய வீடுகளில் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற சிறுபிள்ளைகள் சிறார்கள், அவர்களுடைய உள்ளங்களில் நபிகள் நாயகத்தின் அகமியத்தை சரியாக அமர்த்தி வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதால் நமக்கு மீலாத விழாக்கள் தேவைப்படுகிறது. மீலாத விழாக்களில் கேட்கப்படுகிற கேள்விகள், சொல்லப்படுகிற ஹதீசுகள், மனன போட்டிகள், ரசூலுல்லாஹுவை பற்றி எல்லா கோணங்களிலும் திறனாய்வு செய்கின்ற ஒரு களமாக மீலாத விழாக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து மீலாத விழாக்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீலாத விழாக்கள் சமய நல்லிணக்கத்தின் அடையாளம். மீளாத விழாக்களில் பேசாத தலைவர்கள், அரசியல் தலைவர்களே இல்லை. அது அண்ணாதுரையில் இருந்து எந்த தலைவராக இருந்தாலும் சரி, எல்லா மதங்களை சார்ந்த தலைவர்கள் அலங்கரித்த மேடை மீளாத விழாக்கள். அந்த மீளாத விழாக்களில் அனைத்து சமய தலைவர்களும் அணிவகுத்த காலங்களில் எல்லாம் கூட கலவரங்களும் வன்முறைகளும் மததுவேஷமும் இல்லை. என்றைக்கு மீளாத விழா வேண்டாம் என்று சொன்னானோ அங்கிருந்து தொடங்கியது தானே இன்றைக்கு எத்தனை வன்ம பார்வைகள், விஷம பார்வைகள். மீளாத விழாக்கள் என்பது சமய நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருந்த போது ஒருவருக்கொருவர் பார்வையிலே எந்த விதமான உறவுகளில் விரிசல் ஏற்படவில்லை. எல்லா சமயங்களும் சகோதரர்களாக, நாடு சமய நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த காலம் போய் இவர்கள் எதையெல்லாம் பாரம்பரியத்தில் நாம் தொன்று தொட்டு செய்து வருகின்ற செயல்களை வேண்டாம் என்று மறுக்க துவங்கினார்களோ, அதில் கொஞ்சம் வேறுபாடு கொள்ள துவங்கினார்களோ, அன்றைக்கு இருந்தே நமக்கான எல்லா முசீபத்துகளும் வந்துவிட்டதல்லவா. உச்சகட்டமாக எந்த வார்த்தை பேசக்கூடாதோ அந்த வார்த்தை நாயகம் நம்மை போன்ற மனிதர்கள். உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், உண்மை செய்தி
இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலே இருந்து 420 ஹதீஸுகளை ஒரு கூட்டம் தள்ளி வைத்திருக்கிறது. விரிவுகள் நமக்கு தேவையில்லை, யாரையும் சாடி பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 420 ஹதீஸுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுவதற்கு கேவலமாக இருக்கக்கூடிய அறிவுக்கு பொருந்தாத வாதங்களை முன்வைத்து நகர்த்துகிற ஒரு காலத்தில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அத்தனை வார்த்தைகளும் சத்தியம் என்று பேசுவதற்கான களங்களாக நமக்கு மீளாத விழாக்கள் எந்த காலத்திலும் தேவை. இதையெல்லாம் தாண்டி நான் ஒன்று சொல்லுவேன். மீளாத விழாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி புகழப்படுகிற, பேசப்படுகிற, பாடப்படுகிற, அவர்களை பற்றி சிந்திக்கப்படுகிற இடம்தான் மீலாதும் மௌலிதும். மீலாது விழாக்கள் அந்த வேளையை தான் செய்கிறது. நமக்கு பெருமானாரோடு உறவில் கடைசி வரை நாம் தப்பிக்க, இந்த உலகத்தில் அல்ல, கடைசியாக ஷஃபாஅத்திலேயும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. அதுவரைக்கும் நமக்கு பெருமானார் மட்டுமே உர்வத்துல் உஸ்கா, நமக்கான பிடி அவர்கள் தான். அவர்களை பிடித்தாக வேண்டும். அவர்களை பிடிப்பதற்கு நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மஜ்லிஸ்கள் தான் மீலாது விழாக்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் என்று தொடங்குவதிலே இருந்து நாயகத்திற்கும் நமக்கும் உறவு ஆரம்பிக்கிறது. கலிமா சொல்லுகிற போது சொல்லுகிற முஹம்மது என்கிற உறவு எதுவரை தெரியுமா? கபரிலேயும் அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அவன் தப்பிக்க முடியும், இல்லையா? கபரில் மர்ரப்புக்க வமாதீனுக்க வமன் நபியுக்கெல்லாம் பின்னாடி என்ன கேள்விங்க? பிரதான கேள்வி ஒரு கேள்விதான். மா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், படம் காட்டி இந்த இவர் யார் என்று சொல். அங்கே முஹம்மது என்கிற போது கேள்வி முடிந்து விடுகிறது. அதுக்கு மேல கேள்வி இல்லை. எல்லா கேள்வியில கடைசி கேள்வி என்னங்க? இல்லை, நான் இப்படி சொல்லுவேன், கடைசி கேள்வி இல்லை, ஒரு கேள்விதான் கபர்ல. இமாம் புகாரி கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகள் சம்பந்தமா 7 இடத்துல சஹீஹுல் புகாரியில பதிவாகி இருக்கிறது ஹதீஸுகள். நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். 7 இடங்கள்லையும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்டெப்ல கேள்வி வருது. இந்த ஸ்டெப்ல மர் ரப்புக ஒமா தீனுக, இந்த ஸ்டெப்ல. மற்ற இடத்துல எல்லாம் 6 இடத்துலயும் சஹீஹுல் புகாரியில என்ன ஹதீஸ் தெரியுமா? இன்னக்கும் துஃப்தனூன பி ஃபீ குபூரிக்கும், இன்னக்கும் துஸ்அலூன அன்னி ஃபீ குபூரிக்கும், நீங்கள் என்னை பற்றி கபரிலே கேட்கப்படுவீர்கள். இதுதான் வருது, வேற எந்த கேள்வியும் வரல. 6 இடங்களில் இதே வார்த்தை, என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், என்னை பற்றி கேட்க. உண்மையாகவே கேள்வி பார்த்தால் அந்த ஒரு கேள்விதான். இந்த மர்ரப்புக்கெல்லாம் என்ன தெரியுமா? நாம கரெக்டான முஸ்லிம் தானான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக மர்ரப்புக்க கேள்வி கேட்டாச்சா? இப்ப மர்ரப்புக்கன்னு ஒண்ணு அல்லாஹ் அல்லாதவன் பூரா வெளியே போயிடுவான். அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கியவர்கள் எல்லாம் வெளியே போயிடுவார்கள். யாரு ரப்பி அல்லான்னு சொன்னானோ அவன் மட்டும்தான் இருப்பான். அடுத்த கேள்வி ஒமா தீனுக்க, இஸ்லாம்னு சொல்லும் போது எல்லா தீனு யஹூதி நசர, ஏன்னா அவன்லாம் அல்லாவா அல்லன்னு தான் சொன்னான். அபூஜஹலு கூட அல்லான்னு தான் சொன்னான். அபூஜஹலுடைய கடவுள் வேற கடவுள் இல்லை, இருந்தாலும் பிரதான கடவுள் அல்லா தானே. மர்ரப்புக்கங்கிற கேள்வியில ரப்பி அல்லான்னு சொன்னதுக்கு அப்புறம் அபூஜஹல் எல்லாம் உள்ளதா இருக்கிறான், நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் வெளியே போகணும். அடுத்த கேள்வி ஒமா தீனுக்க, அல் இஸ்லாம் என்றவுடன் யஹூதி வெளியே போய் விட்டது, நஸ்ரானி வெளியே போய் விட்டது, மஜூசி வெளியே போய் விட்டது, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ ஓரளவு குறைச்சு கொண்டு வந்து இந்த உம்மத்தில் நிறுத்தியாச்சு. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் நான் சொன்ன உடனே கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இவர் யாருன்னு சொல்லு. மா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், மா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர், உலக புகழ்பெற்ற விரிவுரையாளர். நீங்கள் நான் அவர் இவர் என்று இல்லாமல் உலகத்தின் எல்லாவித கருத்து வேறுபாடு உடையவர்களும் ஒத்துக்கொள்ளுகின்ற சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஃபத்ஹுல் பாரியிலே எழுதுகிறார்கள், இப்படி படம் காட்டப்படும் என்கிற இடத்தில் ஒன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் படம் காட்டப்படும், அல்லது நல்லடியார்களுக்கு நாயகம் தெரிவார்கள். அல்லாஹ் பாக்கியத்தை தருவானாக. நேரடியாக நாயகம் தெரிவார்கள்,
அவர்களை பார்த்து பதில் சொல்வான் ஒரு முஸ்லிம், அல்லது காட்டப்படுகிற படம் பார்த்து பதில் சொல்வான் ஒரு முஸ்லிம். கேள்வி ஒரே கேள்வி, இவர் யார்? இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா, இவர் எங்களுக்கு நேர்வழியை கொண்டு வந்தவர், இவர் கொண்டு வந்த அனைத்தும் சத்தியம் என்று அவனையும் அறியாமல் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட உண்மை முஸ்லிம்களின் வாயில இருந்து வெளியே வரும் அல்லவா? அந்த ஒரு கேள்விதான் நான் சொல்ல வந்தது. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவில் தொடங்குகிற பயணம் கபரிலே போய் முடிகிற வரை, அங்கு மாத்திரமல்ல மறுமையில் நாயகத்தை கைப்பிடிக்கிற வரை. நமக்கான வாழ்க்கையின் ஒரே ஆதாரம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. அல்லாஹுதான் எல்லாம். ஆனால் அந்த அல்லாஹுவினுடைய இரக்கத்தை நம் மீது திருப்புவதற்கு ஒரு கயிறு வேண்டும், ஒரு பிடி வேண்டும், ஒரு உருவத்துல் உஸ்கா வேண்டும். அந்த உருவத்துல் உஸ்கா எம்பெருமான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சொல்லுவா? அல்லாஹ் கேட்டானே, நாயகமே, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உம்மத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே இருந்து கடைசி மனிதர் வரை இருக்கக்கூடிய உம்மத்தில் சரி பாதி, சொர்க்கத்தில் சரி பாதி உங்கள் உம்மத்தை நியமித்து விடுகிறேன். அந்த வாய்ப்பு வேண்டுமா? அல்லது நீங்கள் அடிக்கடி கேட்கிற ஷஃபாஅத் என்கிற வாய்ப்பு வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகமே இல்லாமல் சட்டென பதில் சொன்னார்கள். பாதி சொர்க்கம் என்னுடைய உம்மத் என்று சொன்னீர்களே, அது வேண்டாம், எனக்கு ஷஃபாஅத் தான் வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? கலிமா மட்டும் சொன்ன கடைசி மனிதனை கூட நரகத்திலே விடாமல் இழுத்து பிடித்து கொண்டு வந்து சொர்க்கத்திலே விடுவதற்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் வேண்டும். நாயகம் சொன்னார்கள், எனக்கு சரிபாதி சவனம் வேண்டாம், ஷஃபாஅத் வேண்டும். சொல்ல வர்ற செய்தி, கலிமாவில் தொடங்கி கபூரிலே பயணித்து ஷஃபாஅத்திலே கைப்பிடிக்கிற வரை நாயகத்திற்கும் நமக்குமான உறவு இருப்பதால் அவர்களை பேசி, அவர்களை பாடி, அவர்களை புகழ்ந்து, அவர்கள் வழி நடந்து, அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அதிலேயே வாழ்வை நாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. இதற்கான கலங்களாகத்தான் மீலாது விழாக்கள் தேவை. மீலாது விழாக்கள் நாயகத்தை அளவுக்கு மீறி புகழுகிற மஜ்லிஸுகள் அல்லவே. எந்த மீலாது விழாலையும் நாயகம் கடவுள்னு யாரும் சொல்லலை. பிறகு ஏன் உங்களுக்கு அலர்ஜி? மீலாது விழாவெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஷிர்கு. ஷிர்குனா என்ன? வேதனை. ஷிர்கு வியாபாரத்தை ஒட்டுமொத்தமாக பல பேர் இன்றைக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கிறார். துனியாவில் எல்லா பயனும் ஷிர்கு ஷிர்குன்னு சொல்லி, ஆமாம் சொல்கிறவனை தவிர யாருமே முஸ்லீம் இல்லாமல் ஆகி போயிட்டான். இல்லை, ஷிர்குனா என்ன? நாயகத்தை கடவுள் என்று சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு செய்தி தெரியுமா? நாயகம் ஜெயித்தது அந்த இடம் மட்டும்தான். எந்த இடம் தெரியுமா? முஹம்மது கடவுள் என்று உலகத்தில் எவனும் பேசல. இது பேசவில்லை என்பது பெருமானாருக்கான வெற்றி. ஒவ்வொரு நபியையும் பேசிட்டானே. ஈசா கடவுளாக்கப்பட்டார், மூசா கடவுளாக்கப்பட்டார், எத்தனை நபிமார்கள் கடவுளாக்கப்பட்டார்கள். நாயகம் கடவுளாகவில்லை, கடவுள் ஆகவில்லை என்பதற்கு அர்த்தம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமானார் துயில் கொள்ளுகின்ற மகரந்தங்களின் தோட்டம் மதீனத்து மண்ணில், அந்த பெருமானாருடைய ரவுதாவில் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நமக்கு பாக்கியத்தை தருவானார். அந்த ரவுதாவில் நிற்கிற போது கூட ஒரு முஸ்லிம் சலாம் சொல்லுவானே ஒளிய சஜிதா செய்ய மாட்டான். சஜிதா செய்ய மாட்டான். அது நாயகம் கற்றுக் கொடுத்த வேறுபாடு. நீ அல்லாஹ்விற்கு சஜிதா செய், எனக்கு வந்து சலாம் சொல். நீ சலாம் சொல்லுகிற போது நான் உனக்கு பதில் சொல்லுகிறேன், நான் உனக்கு துஆ செய்கிறேன். இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுளாக்கப்படலை. பின்னையே நீ மீலாது மௌலிது அது இதுன்னு அலர்ஜியாக ஷிர்க் என்கிறாய். ஷிர்க் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கடவுளோடு ஒன்று கடவுளை ஏற்படுத்துதல், கடவுளோடு துணையாக பேசுதல். இங்கே அப்படி இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அல்லாஹ் ஆக உயர்ந்தவன். ஆனால் அதை அடுத்து அகிலத்தின் அத்தனை படைப்புகளை விடவும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள். உலகத்தின் எல்லா படைப்புகளை விட. இதுல ஒன்றும் முரண்பாடுகள் இல்லையே. பெருமானாரை புகழ்வதில் பல பேருக்கு அதில் தான் இந்த மீலாதெல்லாம் அலர்ஜி ஆகுது. நீங்கள் அது நல்லா தெரியணும். அலர்ஜி ஆக்குவதற்கு காரணமே என்னன்னா, வரம்பு மீறி எங்க வரம்பு மீறினார்கள்?
ஒண்ணு தெரியுமா, உலகத்தின் அத்தனை படைப்பை விடவும் நாயகம். இதை சரியான முறையில நாம இன்னும் புகழல. நான் தெளிவோடு சொல்லுவேன், 1000 மௌலிதுகள் 1000 மீலாதுகள் என்ன நடத்தினாலும் நாயகத்தை புகழ வேண்டிய கமா ஹக்குஹு நாம இன்னும் புகழல. சொல்ல போனா புகழே கம்மியா இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். இதுல எங்கிருந்து ஷிர்க் வரும்? 120 வயசு வாழ்ந்தார் அவர், அந்த கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அப்படி ஒரு அது அற்புதமான வாழ்க்கை கொடுத்தான். 60 வருஷம் கரெக்டா குஃபர்ல இருந்தார். 60 வருஷம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இஸ்லாத்துல சேர்ந்து கரெக்டா 60 வருஷம் இந்த பக்கம். அந்த 60 வருஷம் கசாமுசான்னு அல்லாஹ் ரசூலை பத்தி அவர் எழுதுனதுக்காக வேண்டி கஃபாராவுக்கு கொடுத்த மாதிரி அடுத்த 60 வருஷம் கொடுத்துட்டான். போ ரசூல்லாவை பத்தி புகழ்ந்து படிச்சுட்டு போன. கரெக்டா 60 வருஷம். 120வது வயசு வரைக்கும் பெருமானாரை பற்றி பாடி 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 நாம் ஓதுகின்ற எத்தனை மௌலிதுகளும் பிச்சை வாங்க வேண்டும். அவ்வளவு உயர்ந்த வார்த்தைகள், அவ்வளவு கவிதைகளை எழுதி முடிச்சு கடைசியாக எழுதுறது அவரு. மாயின் மதஹ்து முஹம்மதன் பிமகாலதி லாக்கின் மதஹ்து மகாலதி பிமுஹம்மதின். என்னுடைய வார்த்தைகளால் முஹம்மதை புகழ முடியவில்லை. யாரு? 120 வயசு 60 வருஷம் நான் ஸ்டாப்பா கவிதை. எப்படி கவிதை தெரியுமா? ஹஸ்ஸானுடைய கவிதைகள் ஈட்டி பாயும் வேகத்தை விடவும் தாக்கம் கொண்டது என்று நாயகம் சான்றிதழ் தந்த கவிஞர். 60 வருஷம் பாடி முடிச்சுட்டு சொல்றாரு, முகம்மதை என்னால் புகழ முடியல, வேணா இப்படி வச்சுக்கலாம், முகம்மதை பாடுறதுனால எனக்கு புகழ் கிடைக்குது. உண்மை அதுதான். இன்றைக்கு நாம் சொல்ல வர்ற கோணம் இதுதான். மீளாத விழாக்கள் ஏன் அவசியம்னா இதுக்கு மட்டும்தான் அவசியம். என்ன தெரியுமா? நாயகத்தை நீங்கள் எத்தனை மஜ்லிஸ்கள் வைத்தாலும் புகழ்ந்து முடிக்க முடியாது. பின்ன என்ன செய்யலாம்? அப்படி புகழுவதன் மூலம் நமக்கு புகழை தேடிக்கொள்ளலாம், நமக்கு பெருமையை தேடிக்கொள்ளலாம். இவர் நாயகத்தின் மீது பாடுவார், இவர் நாயகம் குறித்து பேசுவார், அவர் நாயகத்தின் எல்லா சுன்னத்துகளையும் செயல்படுவார் என்று பெருமானாரை அடையாளப்படுத்தி நாம் நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறோமே தவிர இந்த மஜ்லிஸ்களால் மட்டும்தான் நாயகத்திற்கு பெருமை என்பது கிடையாது என்பதை அழுத்தமாக நாம் பதிவு செய்ய வேண்டும். மீளாத விழாக்கள் நபிகள் நாயகத்தை புகழுகிற உச்சகட்ட சபைகள். ரசூலுல்லாஹ்வை வந்து புகழ்ந்து பாடி அவர் நேரா வந்து நின்று பாடினார்ல ஒருத்தர். அவர் என்ன பேர்? கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. நேரா பாடினார். நாயகமே நீங்கள் அப்படி இப்படி என்னென்னமோ புகழ்ந்து பாடினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு சொல்ற மாதிரி நீங்கள்லாம் என்ன ஷிர்க் பண்றீங்க என்னெல்லாம் பேசலையே. கஅப் இப்னு ஸுஹைருக்கு எந்திரிச்சு தாங்கள் அணிந்திருந்த அந்த உயர்ந்த வெளிநாட்டினுடைய போர்வையை கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு போர்த்தி, அதுதான் புரவலர் போர்த்திய பொன்னாடை. எந்திரிச்சு பூரா போத்தி முடிச்சு, சும்மா போத்தி முடிச்சு ஒரு துண்டை போத்திட்டேன் போ அப்படின்னு சொல்லி இந்த விழாக்கள் எல்லாம் பொன்னாடை விழா போர்த்தப்படுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து பாடிய அந்த கஅப் இப்னு ஸுஹைரினுடைய நாவுகளில் காதார கேட்ட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உத்தரவு 100 ஒட்டகம் பரிசு கூட அவருக்கு. 100 ஒட்டகைகள் பரிசு வாங்கிட்டு போனாரு கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. புகழ்ந்து புகழ்ந்து பாடிய ஹஸ்ஸான் இப்னு சாபித், நான் சொன்னேனே 60 வருஷம் புகழ்ந்தாருன்னு. அவருக்கு நாயகம் சொன்னது, ஹஸ்ஸான் உன்னுடைய வார்த்தைகள் ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் உன் வார்த்தைகளுக்கு உதவுவானாக, ஜிப்ரீலை கொண்டு உதவுவானாக. இந்த ஹஸ்ஸான் பாடுவதற்கு நான் மஸ்ஜிதுன் நபவியில் தனி மெம்பர் அமைத்து தருகிறேன். நாயகம் படிக்கட்டு அமைத்து கொடுத்தார்களே. பெருமானாரை புகழுகின்ற அந்த புகழ் பாக்கள், அல்லாஹு அக்பர். புர்தா ஷரீஃப் என்று நாம் சொல்லுகிறோமே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சில இயக்கங்கள் அதை புர்டான்னு சொல்றான். அல்லாஹ் அவர்களின் நாவுகளை பாதுகாத்துக்கணும், இல்லைன்னா புழு அரிச்சு போயிடும். தகாத முறையில் பெரியவர்களை விமர்சித்தால் அமின் ததக்குரி ஜீரானின் பிதி சலமி மசஜி ததம் அஞ்சராமி முகலத்தின் பிதமீன் தொடங்கி யாரப்பி பில் முஸ்தபா பல்லக் மகாசிதனா வஸ்மஹ்லனா மாமதா யாவாசிஅல் கரம். புர்தா ஷரீஃபை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி அந்த பாடிய கவிஞர் அல்லாமா ஷரஃபுத்தீன் அல் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு பொன்னாடை போர்த்தியதுதான் புர்தா. புர்தானாவே பொன்னாடை, நாயகம் போர்த்திய போர்வை. பெருமானாரை பாடுகின்ற, பெருமானாரை பற்றி பேசுகிற, மஹப்பத்து கொண்டிருக்கிற எந்த உள்ளத்தையும் நாயகம் மறக்க மாட்டார்கள்.
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த துஆவையும் அந்த பொன்னான ஆசிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான நிதர்சனமான கடன்களாக நம்முடைய முன்னோர்கள் மீலாது விழாக்களை ஏற்படுத்தினார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு நாம் மீலாது விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். மீலாது விழாக்கள் ஒண்ணுமில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஸலவாத்து மஜ்லிஸ். அது வேற ஒன்றும் இல்லை. ஒரு மௌலிதிலே தொடங்கி இந்த பயான் நிறைவு பெறுகிற வரைக்கும் நம்முடைய வாய்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று 10 தடவை குறைந்தபட்சம், 100 தடவை வருது. எத்தனை தடவை வந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தானே. ரசூலின் மீது ஸலவாத்து சொல், சலாம் சொல். தலை வலிக்கிறது, ஸலாத்து சலாம். நோய் வந்து விட்டது, ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து. பொருள் காணாமல் போனது, ஸலவாத்து. மறந்து போய் விட்டது ஏதாவது, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து. வாழ்வையின் எல்லா ஏற்ற இறக்கங்களிலும் ஸலவாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி, அந்த ஸலவாத்துகள் கொண்டு வந்து தருகிற மகத்துவத்தை பேச்சாளனால் எழுத்தாளனால் இது பண்ண முடியாது. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தினுடைய எல்லா அரபிக் கல்லூரி மாணவர்களும் வியாழக்கிழமை தோறும் புருதா ஓதி விட்டு இந்த துவா செய்வாங்க. என்ன தெரியுமா? நவ்வரி இலாஹ ஸமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமாம் இன்னாசி கஸாலி. வானங்களுடைய இறைவனே, வானங்களுடைய இறைவனே, எங்களுடைய கல்பை பிரகாசிக்க செய். எது மாதிரின்னா கஸாலி இமாமினுடைய கல்பை பிரகாசிக்க செய்தது போல அப்படின்னு துவா செய்வாங்க. கஸாலி இமாமினுடைய இதயம் அவ்வளவு அவ்வளவு விசாலமானது. அறிவுலகத்தின் பெருமேதை ஞானக்கடல் அபூ ஹாமித் அல் கஸாலி பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. கஸாலி இமாம் ஹதீஸினுடைய பாடம் உட்கார்ந்துருக்கிறாங்க நிறைய பேர். கஸாலி இமாமின் பெருமையை அங்க உட்கார்ந்துருக்கிற மாணவர்களை வச்சு சொல்லலாம். என்ன தெரியுமா? கஸாலி இமாமினுடைய பாடம் நடத்துகிற தர்ஸினுடைய மஜ்லிஸ்ல இருக்கிறவங்க மட்டும், அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 500 ஆலிம்களுக்கு சமமானவங்க. கஸாலி இமாமே அதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிற செய்தி என்னன்னா, அவர்கள் பாடத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 500 ஆலிம்களுக்கு சமம். பாடம் நடந்துட்டு இருக்க ஒரு ஆள் திடீர்னு உள்ள வந்துட்டார். ஒரு யாரோ காட்டரபி கிராமவாசி விறுவிறுன்னு வந்தார். அபு ஹாமித் அல் கஸாலி அப்படின்னு கூப்பிட்டார். அது மரியாதையான தோரணையா தெரியல அப்படி கூப்பிடுறது. சரி என்னன்னு கேட்டாங்க. இன்டிமஸலா கேள்வி கேட்கணும். கேளு கஸாலி இமாம்கிட்ட. அவர் கேட்டார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அர் ரஹ்மான் சூரால வருது, குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான் அப்படின்னு வருது. அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு வருது. அப்படின்னா அவன் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டார். ஃபமா ஷானுஹுல் யௌம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கான் சொல்லுங்க, நீங்க தான் பெரிய ஆலிமாச்சே. கஸாலி இமாமுக்கு உண்மையாலுமே பதில் தெரியல. இது என்னது குர்ஆன்ல வருது? ஆமா, குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்தஸ்துல இருக்கிறான், ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டா இதுக்கு என்ன பதில் தெரியல. முடிஞ்சது சபை. அப்புறம் நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. யாரு? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி. நாளைக்கு சொல்றேன். போயாச்சு. மறுநாள் அதே மஜ்லிஸ் வந்துட்டார் நேரா. நாளைக்கு சொல்றேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு அல்லாஹ் எப்படி இருக்கான்? குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். இன்னைக்கு எப்படி இருக்கான்? ஃபமா ஷானுல் யௌம். ரெண்டாவது நாளும் தெரியல, நாளைக்கு சொல்றேன். 4 நாள் ஆச்சு. இஷாவுக்கு பிறகு போய் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 ரக்காயத்து தொழுதுட்டு துஆ செஞ்சுட்டு, யா அல்லாஹ் எனக்கு பதில் தெரியல, எனக்கு பதிலை சொல்லி கொடு. படுத்து தூங்கிட்டாங்க. கனவிலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸாலி இமாமிடத்தில் சொல்லுகிறார்கள், யாரோ ஒரு சாயில் உங்ககிட்ட வந்து குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான் சொல்லி அல்லாஹ் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கேட்குறான். நீ அவன்கிட்ட பதில் சொல். இன்னலில்லாஹி உமூரன், இன்னலில்லாஹி உமூரன் யுபதீஹா வலா யப்ததீஹா. அல்லாஹ்விற்கென்று சில விஷயங்கள் இருக்கிறது, அவனிடமிருந்து அது வெளிப்படும், ஆனா மற்றவங்களுக்கு அது புரியாது. புரியாது. இது மட்டும்தான் பதில். அதை சொல்லிடு.
விழித்து விட்டார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அருமைநாயகத்தை பார்த்த பெருமகிழ்ச்சி ஒரு பக்கம், பர்டிகுலரா தன்னுடைய பாடத்திலே வந்த கேள்வியை அவர்கள் பேசியது ஒரு மகிழ்ச்சி. அதைவிட பெரிய மகிழ்ச்சி, இனி அவர்கிட்ட மாட்டிக்க வேண்டியதில்லை, நாளைக்கு சொல்றேன்னு பதில் கிடைச்சிருச்சு. மூணாவது சந்தோஷம், முன்னாடியே வந்துட்டாங்க பாடத்துக்கு இமாம் கஸாலி. வந்து உட்காந்து ரெடியா பாடம் நடத்திக்கிட்டு அவர் இன்னும் வரலையா என்ன பதில் கையில் இருக்கிற தைரியம் என்ன பதில் இல்லைன்னா தானே கொஞ்சம் சிரமப்படணும். நம்ம ஊர் வாத்தியார்கள்லாம் சில பேர் இருக்காங்க, கேள்வியே எதுவும் கேட்க முடியாது, கேட்டால் பெஞ்சு மேலே ஏறி நெல்லு. ஆனா அதாவது இவர் கேள்வி கேட்டு அவனுக்கு பதில் தெரியலன்னு வச்சுங்களேன், அப்பவும் பெஞ்சு மேலே தான் நிற்கணும். ஆசிரியர் கேள்வி கேட்டு மாணவனுக்கு பதில் தெரியலனாலும் பெஞ்சு வேலை, அவன் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்டு ஆசிரியருக்கு தெரியலனாலும் உடனடியாக அந்த டெண்டை மாற்றி ஆகணும். என்ன பண்ணுறது, நீ எந்திரி பெஞ்சு மேலே ஏறு. இப்போ கேள்விக்கு பதில் இமாம் கஸாலி இடத்துல ரெடியா இருக்கு. வந்த உடனே சொன்னாங்க எங்க அவரு, இன்னும் வரல. சரி நான் சொல்ல வர்ற செய்தி இந்த கட்டம் தான். இமாம் கஸாலி பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆள் வந்தார், அதே கேள்வி. அல்லாஹ் குல்ல யௌமின் ஓபி ஷான்னு சொல்றான், ஃபமா ஷானுல் யௌம், இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான். டப்புன்னு அவர் கேள்வியை கூட முடிக்கல, இன்னலில்லாஹி உமூரன் யுபதிஹா வலா யப்ததிஹா, டக்குன்னு மனப்பாடத்தில் சொல்லி கொடுத்த மாதிரி பதில் சொல்லிட்டார், கிளிப்பிள்ள மாதிரி. அந்த பதிலை வாங்கிட்டு கொஞ்சம் கூட சலனப்படவில்லை அவர் சொன்னார், அக்ஸிரி ஸலாத்த வஸ்ஸலாம் அலா மன் அல்லமக பிஹாதல் ஜவாபி ஃபில் மனாம். நீ உனக்கு கனவிலே இந்த பதிலை கற்றுக் கொடுத்த நபிகள் நாயகத்தின் மீது தொடர்ந்து ஸலவாத்தும் சலாமும் சொல். மனிதர் மறைந்து விட்டார், சபையில இல்லை, திரும்பி போகல. வந்தது யார் என்பதில் நிறைய எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாமோ அல்லது யார் அனுப்பியவரோ, எம்பெருமானார் கனவிலே கஸாலி இமாமுக்கு தோற்றம் அளித்ததை சபையில சொல்லுகிறார். அது என்ன வார்த்தை தெரியுமா, அக்ஸிரி ஸலாத்த வஸ்ஸலாம் அலா மன் அல்லமகல் ஜவாப ஃபில் மனாம். கனவிலே உனக்கு பதிலை கற்றுக் கொடுத்தாரே அந்த நாயகத்தின் மீது நீ ஸலவாத்தும் சலாமும் சொல். நான் சொல்ல வருவது, வாழ்வின் எல்லா ஏற்ற இறக்கங்களுக்கும் ஸலவாத்தும் சலாமும் என்றால் மறதிக்கு, மௌத்துக்கு, ஹயாத்துக்கு, நோய்க்கு, நொடிக்கு எல்லாத்துக்கும் ஸலவாத் என்றால் பெரும் பெரும் ஞான கடல்களின் கல்வி விருத்திக்கு கூட ஸலவாத்து தான். என் பையனுக்கு படிப்பு வரல, அதிகம் ஸலவாத்து சலாம். மனப்பாடம் செஞ்சது எனக்கு நிக்கல, அதிகம் ஸலவாத்து சலாம். படிச்ச எல்லாம் மறந்து போயிருது, ஸலவாத்து சலாம். நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்தும் சலாமும் தான் இந்த உலகத்திற்கு ரூஹ், இந்த உலகத்திற்கு ஹயாத். மிகைப்படுத்தலே இல்லை, இது ஹகீகத், உண்மை நிலை. இது இந்த உலகம் நிலை பெற்று நிற்பதற்கான ஒன்றே ஒன்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஸலவாத்துகள். அந்த ஸலவாத்து சலாமினுடைய மஜ்லிஸுகள் தான் இது போன்ற புகழ்பாக்கள், மீலாதுகள், மௌலிதுகள், பெருமானாரை பற்றி புகழப்படுகிற சபைகள். மாறி மாறி ஸலவாத்து சலாம் சொல்றதை தவிர இந்த மஜ்லிஸுகள்ல வேற ஒன்றும் நடக்கல. இப்படி புகழ்ந்து பாடுவதால் எந்த உயரத்திற்கு போகலாம் என்று யாரும் கேள்வி கேட்டால் அவர் மௌலிதுக்காரே பதிலும் சொல்லிடுறார். ஃபமதுஹு லம் யஸல் தபி மதாஹு முரி வஹுப்புஹு இன்த ரப்பில் அர்ஷி முஸ்தனதி. இது அவங்க சொல்ற பதில். ஏன்பா புகழ்ற ரசூலுல்லாஹ்வை இப்படி ஏன்பா புகழ்ந்துகிட்டே உட்கார்ந்துருக்க? மதுஹு லம் யஸல் தபி மதாஹு முரி, என் காலம் உள்ளவரை, என் ஹயாத் உள்ளவரை, என் ஆயுள் உள்ளவரை இது எனக்கு பழக்கமாகிவிட்டது, என்னால் நிறுத்த முடியாது. யார? நபிகள் நாயகத்தை பேசுவதை, பாடுவதை, புகழுவதை என்னுடைய நாவு நிறுத்த முடியாது ஆயுள் உள்ளவரையும். எதுக்குப்பா இப்படி ஒரு பித்து பிடித்த பிரியம் என்று கேட்டால், வஹுப்புஹு இன்த ரப்பில் அர்ஷி முஸ்தனதி, அவர்களை நேசம் வைத்தல் அர்ஷினுடைய ரப்பிடத்திலே வருகிற போது முஸ்தனதி, அதுதான் எனக்கு சனது, அதுதான் எனக்கு சனது. எது? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பேசிய, பாடிய, ஸலவாத்து சொன்ன, அவர்களை நினைவு கூர்ந்த, அவர்களின் வார்த்தை சொன்ன இந்த பொழுதுகள் தான் இன்த ரப்பில் அர்ஷி முஸ்தனதி, அர்ஷினுடைய ரப்பிடத்தில் வருகிற போது எனக்கு அதுதான் சனது என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழுவதை விளக்க வருகின்ற பெரும் பெரும் ஞான பண்டிதர்கள். மௌலிதை எழுதினவங்க எல்லாம் சும்மா யாரும் புக்கு ஸ்டால் வச்சிருக்கிற ஆளும் அல்ல, நீங்கள் நினைப்பது போல பெரும் பெரும் இறையடியார்கள். அந்த இறைநேசர்கள் எல்லாம் தோத்து போன இடம் எது தெரியுமா?
நாயகத்தின் மீது இன்னமும் செலவாத்து சொல்ல முடியவில்லையே என்கிற இடத்தில் தான் தோத்து போகிறார்கள். உலகம் பெருமானாரை புகழுவதில் சுணக்கமாக இருக்கிறதே ஒழிய யாரும் இன்னமும் மிகைப்படுத்தி எல்லாம் புகழவில்லை. மேலாத விழாக்களை தவறான கோணத்தில் புரிந்து கொள்ளுபவர்கள் இன்றைக்கு நிறைய இப்படி பேசுகிறார்கள். தௌஹீது வேணும், தௌஹீதுனா ஒரே இறைவன், தௌஹீதுக்கு இதுவெல்லாம் மாற்றம். உண்மை என்ன தெரியுமா? பெருமானாரை புகழுகிற மீலாதுகளும் இந்த பாடல்களும் தான் தௌஹீதுக்கு ஆதாரமே. கொஞ்சம் வேறு மாதிரி கோணத்திலே கூட பேசினால் விதண்டாவாதம் அல்ல, தௌஹீதுக்கான ஆதாரமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பேசுவதும் புகழுவதும் தான். இவ்வளவு பெரிய நாயகம் நிறைய பைத்து படிச்சு நிறைய புகழ்ந்து நிறைய பேசி இவ்வளவு பெரிய நபிகள் நாயகம் அப்துஹு வ ரசூலுஹு அவனுடைய அடியார்னா அப்ப அவ்வளவு பெரிய இறைவன் யாருன்னு விசாரிப்பான். அங்கேதான் தௌஹீது வெளியே வரும். ஒரு இறைவனை விளங்க செய்வதனுடைய உச்சகட்டம் நாயகத்தை புகழுகிற போது தானாக ரப்பு உயர்வார். இது ரப்புக்கோ தௌஹீதுக்கோ எதிர்பார்த்ததல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபீஉல் அவ்வலை அவர்களின் பிறந்த நாளை பெருமகிழ்வாக கொண்டாடுவதில் வேற என்ன தவறு? சில பேர் ரொம்ப விளக்கமா பேசுறேன்னு சொல்லிட்டு விளக்கண மாதிரி பேசுவான் சில பேர். அது நபிகள் நாயகம் இறந்ததும் அந்த மாதம்தான், பிறந்ததும் அந்த மாதம்தான், அப்போனா அந்த மாதத்தை நீங்கள் ஏன் சோகமாக கருதுறது இல்லை, நீங்கள் ஏன் இப்படி பிறப்புன்னு சந்தோஷமாக. ஒரு இடத்துல நல்லது கெட்டது ரெண்டும் நடக்கிறப்போ நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் மமாத்தி ஹைருல்லக்கும். நான் வாழ்ந்ததும் வாழ்கிற என்னுடைய ஹயாத்தும் உங்களுக்கு நல்லது, நான் மௌத்தா போகிறதும் உங்களுக்கு நல்லது. இது ரெண்டுமே நல்லது தான். நீ இறப்ப பெரிய துக்க சம்பவமா வச்சு நீ சரி நான் இதை விட்டுட்டு மாசம் பூரா அழுதா நீ சும்மா இருப்பியா? சந்தோஷமா பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் விட்டுட்டு மாசம் பூரா இந்த ஷியாக்கெல்லாம் இன்னைக்கு பண்றாங்கல்ல, பிறை 30-40 நாளைக்கு உட்காந்து ஒரே ஒப்பாரி வச்சு யா ஹுசைன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ரசூலுல்லாவுக்காக ஒப்பாரி வச்சா மட்டும் நீ சும்மா இருந்துருவியா? இது சும்மா விரண்டாவாதம். அவங்க இறந்தது அந்த மாசம் தானே, அப்படின்னா பிறந்தது மட்டும் பிறந்தது தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. ஒரு இடத்துல துக்கமும் இன்பமும் அல்லது நல்லதும் கெட்டதும் ஒரு இடத்துல நடக்குதுன்னா எது நல்லதோ அதைத்தானே பேசுவாங்க. பள்ளிக்கூடத்தில் அமைச்சரை கூட்டிகிட்டு விழாவில் உட்கார வச்சு மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அவர் ஒரு 2-3 வகுப்பறை எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு அந்த ஸ்கூலுக்கு. அங்கே ஓரத்தில் டாய்லெட்டும் கட்டி கொடுத்துருக்காரு, 2ம் கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம மேடையில் பேசணும், என்ன சொல்லுவோம்? எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு கக்கூசு கட்டி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் இப்படிலாம் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு வகுப்பறைகள் கட்டி தந்த வள்ளலே அப்படியே இப்படியேன்னு சொல்லி தூக்கி பிடிச்சி அவரை உச்சகட்டமா புகழ்ந்து இல்லையா? ஒரு இடத்தில் ரெண்டும் நடக்கிற போது எதை கையில் எடுக்க வேண்டும்? நாயகத்தின் பிறப்பு, நாயகத்தினுடைய இறப்பு ரெண்டும் ஒரே மாதமாய் ஒரே நாளாய் இருந்தாலும் இந்த புவிக்கு பேரொளியும் பிரகாசமும் வந்தது எதன்படியோ அதை வைத்துத்தானே புகழுவோம். அந்த நாள் மகிழ்ச்சியான நாள். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தெரியுமா? சஹீஹ் புகாரியில் சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கிற வேறு ஒரு ஹதீஸை வைத்து அணுகுவோம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நமக்கு ஈது பெருநாள் இல்லையா? வெள்ளிக்கிழமை ஈது பெருநாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா யௌமு ஈதின் ஜஅலஹல்லாஹு லில் முஸ்லிமீன். இது இந்த ஜும்மா ஈதுடைய நாள், அல்லாஹ் ஈதாக இதை முஸ்லிம்களுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார். வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பு சம்பந்தமா நிறைய செய்தி இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அத்ஹா 2 பெருநாளை விடவும் ஜும்மா தான் சிறந்தது. ஈதுல் ஃபித்ர் சிறந்ததல்ல, ஈதுல் அத்ஹா சிறந்ததல்ல. கம்பேர் பண்ணும்போது அந்த 2 நாளையும் விட ஜும்மா தான் சிறந்தது. ஜும்மா அன்னைக்கு நம்ம அலங்கரிக்க சொல்லி நாயகம் சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸ் புகாரில் இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு. முஸ்லிம் ஷரீஃப்ல விரிவா வருது. ஒமன் அத்தா இலல் ஜும்அத்தி ஃபல்யுஹ்சின். யார் ஜும்மாவுடைய தினத்தை சந்திக்கிறார்களோ அவர்கள் தன்னை அழகுபடுத்தட்டும். நல்ல ஆடை உடுத்து, நல்ல சுருமா போடு, அத்தர் போடு, ஒன்றை ரெடியாகி ஜும்மாவுக்காக தயாராக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாழக்கிழமையிலிருந்தே தயாராகுவாங்க. எதுக்காக? ஜும்மாவுக்காக. ஜும்மாவுக்கான ஆடை, ஜும்மாவுக்கு போறதுக்கான வாகனம், எல்லாம் ஜும்மாவுக்காக தயாரிப்பு. அந்த ஹதீஸ்ல அடுத்த வார்த்தை பாருங்க, ஜும்மாவுடைய தினம் ஈது பெருநாள், ஜும்மாவை கண்ணியப்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? ஃபீஹி குலிக ஆதம். ஏன் தெரியுமா? அந்த நாளில் ஆதம் பிறந்தார்.
ஆதம் படைக்கப்பட்டார். முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், குறிப்பாக அல்லாமா காதி இயாத் தங்களுடைய ஷிஃபாவில், காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய ஆஷிக் ரசூல்கள் அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு ஆதம் ஒரு நபி அவருடைய பிறப்பின் காரணமாக ஒரு ஜும்மா ஈதாக ஆகுமானால் எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஈதாக ஆகும். அங்க வேற ஒண்ணு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமையை கண்ணியப்படுத்துங்கள்னு சொல்ற இடத்துல வேற ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும் இல்லையா? அந்த நாளை அழகுபடுத்து, அந்த நாளில் அழகிய உடை உடுத்து, அத்தர் பூசு எல்லாம் சொல்லி பல்லியோ ஹுசைன் அவர் அழகுபடுத்தி கொள்ளட்டும் அந்த நாளில். ஏன்? அன்னஹு ஃபீஹி குலிக ஆதம், ஏனெனில் ஆதம் அந்த நாளிலே படைக்கப்பட்டார். ஒரு நபி ஆதம் இந்த உலகத்தின் முதல் மனிதராய் வருகிறார் என்கிற காரணத்தால் அவருடைய பிறப்பிற்குரிய நாள் ஈது பெருநாள் என்றால் இந்த உலகமே வர இல்லை, அந்த ஆதமே வருவதற்கு காரணமானவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய பிறந்த நாள் எப்படி மகிழ்வில்லாமல் போகும்? அந்த ஆதமுக்கு மகர் என்னன்னு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க ஆதமும் ஹவ்வாவும் ஜோடியா சேர்த்து வச்சுட்டு, ஜோடி சேர்த்த உடனே மகர் அல்லாஹ் என்ன மகர் சொல்லுகிறான்? சலவாத்தும் சலாமும். நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஹவ்வாவை, நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, மகர் கொடுக்கணும் இல்ல கணவன், என்ன மகர் கொடுக்கட்டும் அப்படின்னா சலவாத்தும் சலாமும் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது சொல் என்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பேரில் ஆதம் சலவாத்து சொல்லுகிறார். அவர்கள் திருமணம் கைகூடுகிறது. உலகம் சலவாத்திலிருந்து பிறக்கிறது என்று சொல்ல வருகிறேன். உலகம் சலவாத்திலிருந்து தான் ஜனனமாகிறது. ஒரு மகர் மட்டும் இல்லை என்றால் கணவனும் மனைவியும் சேருவது ஹராமாகிவிடும். ஒரு மகர் இல்லாமல் தானாக ரெண்டு பேரும் ஒட்டிக்கொள்ள முடியாது. அவர்கள் இருவரின் சேர்க்கைக்கு செலவாத் என்கிற ஒற்றை வார்த்தை தான் பிரதானம் என்றால் அந்த செலவாத்திலே இருந்து உலகம் பிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தையும் அவர்கள் மீது உள்ள செலவாத்தினால் தான் எல்லா இடங்களிலும் உலகம் ஹயாத்தோடு இருக்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் இந்த செலவாத்து சலாமினுடைய மஜ்லிஸுகள் தான் மீலாது விழாக்கள். வேற மீலாது விழாக்கள் புதுமையா ஒன்றும் டான்சிங் ப்ரோக்ராம் இல்லை, இது ஆர்கெஸ்ட்ரா இல்லை, நிறைய நடக்குது இல்லையா, அந்த மாதிரி உள்ள விழாக்கள் அல்ல. பெரிய பெரிய தடபுடல்கள் இல்லை, தன்னுடைய பணத்திமுறை வெளிக்காட்டுகின்ற பெரிய சம்பவங்கள் அல்ல. சொல்ல போனால் உலகம் முழுக்க நபிகள் நாயகத்தினுடைய மஜ்லிஸுகள் சமய நல்லிணக்க விழாக்களாக நடத்தப்படுகிறது. குழந்தைகளுக்கு நாயகத்தின் வரலாற்றை எடுத்துச் சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நிறைய இடத்தில் அது உழைப்பாளர்கள் செய்கிற போது அது உழைப்பாளர்களின் திருநாள், வேற ஏதாவது தொழிலாளர்கள் செய்கிற போது அவர்களின் நாள், பெரிய பெரிய இல்மி மஜ்லிஸுகளில் செய்கிற போது அது கல்வி திருநாள். உலகத்தில் இப்படியெல்லாம் பெருமானாருடைய தினங்கள் மீலாது விழாக்கள் பல்வேறு பரிணாமங்களில் கிடக்கிறதை ஒழிய அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான ஒரு சின்ன துரும்பு கூட இந்த மஜ்லிஸுகளில் கிடையாது. சொல்ல போனால் இந்த மஜ்லிஸ் தான் அருமைநாயகத்தினுடைய மஜ்லிஸ் மட்டுமல்ல, அல்லாஹுடைய மஜ்லிஸ். பெருமானார் பேசுகிற இடத்துல அப்புறம் வேற அல்லாஹ் என்ன விட்டுருவா சேரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக இப்படி ஒரு அறிவிப்பு உண்டு. கல்லம்த மூசா தக்லீமா, எல்லாம் நீ மூசாவோடு பேசினாய். ஒத்தகத்த இப்ராஹீம ஹலீலா, நீ இப்ராஹீமை நண்பராக எடுத்துக்கொண்டாய். வஹப்த லி சுலைமான முல்கன் அதீமா, சுலைமானுக்கு பெரிய பேரரசு கொடுத்தாய். எல்லாம் சொல்லிட்டு எனக்கு என்ன? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கேள்வி உண்மைதானே? நபிமார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் இருக்கிறது அல்லவா? எல்லா தனித்துவங்களையும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போது அல்லாஹ்வுடைய பதில் அதுதான் இந்த மஜ்லிஸுக்கான பதில். என்ன தெரியுமா? வமா துகிர்து இல்லா துகிர்த மஇ, வமா துகிர்து இல்லா துகிர்த மஇ. என்ன தெரியுமா? என்னை பேசுகிற எல்லா இடங்களும் உன்னையும் பேசுவார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை உலகத்தில் எங்கு நினைவு கூர்ந்தாலும் அந்த மஜ்லிஸ் அருமைநாயகத்தின் மஜ்லிஸ். அருமைநாயகத்தை எங்கு நினைவு கூர்ந்தாலும் அது அல்லாஹுவின் மஜ்லிஸ். உங்களுக்கு தெரியும், நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். குர்ஆனுடைய 3 வசனம், 3 வசனம் பல இடங்களிலும் ஒன்று சேர்ந்துதான் வரும், ஒன்று சேர்ந்துதான் வரும். அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸக்கா, அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், அன்ஷ்குர் லீ வ லிவாலிதைக். எனக்கு வணக்கம் செய், பெற்றோருக்கு வழிபாடு செய்.
இது ஒன்று. தொழுகுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், இது ரெண்டு ஜோடி ஜோடியாக தான் வரும். அல்லாஹுவுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள். அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல். இந்த மூணும் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், மூணுல ஒன்று போச்சுன்னா இன்னொன்று போயிடும். அல்லாஹுவிற்கு சரியாக வணங்கி பெற்றோர்களை மோசமாக நடத்தியவன் அல்லாஹ்வுடைய அருளையும் அவன் பெற முடியாது. தொழுகை மாத்திரம் தொழுகிறேன், ஜக்காத்தை மட்டும் என்னால் தர முடியாது என்று சொன்னால் அவனுடைய தொழுகையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். கூடாமல் போகாது, தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடாது, அர்த்தம் இல்லாமல் போய்விடும். மூணாவது செய்தி, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள். அல்லாஹ்வை மட்டும் நான் ஏத்துக்கிறேன். 1,24,000 சில்லறையில எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். முகம்மதை தவிர அவன் அபூஜஹல் இல்லையா? அவன் முஸ்லீம் அல்ல. அபூஜஹல் கிட்டத்தட்ட அதுதானே. அல்லது ரசூலை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன். ஈமான் சரியாகாது. அல்லாஹுதான், அல்லாஹுவை ஏற்றால் தான் ரசூலை ஏற்றதாக அர்த்தம். ரசூலை ஏற்றவன் அல்லாஹுவை ஏற்றதாக அர்த்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொன்னது போல, வகிர்து இல்லா துகிர்தமாய், எங்கெல்லாம் என்னை நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் உன்னையும் நினைவு கூறப்படும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொன்னதால் நாயகத்தினுடைய மஜ்லிஸுகள் அத்தனையும் அல்லாஹுவின் மஜ்லிஸுகள். இதுல எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. பெருமானார் மீது மீண்டும் மீண்டும் ஸலவாத்து சொல்லுகிற இடம் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ். காரணம் என்ன தெரியுமா? ஸலவாத்தை உலகத்தில் துவக்கி வைத்தவன் ரப்புல் ஆலமீன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஃபர்ஸ்ட் மலக்குகளை சொல்லல, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி. ஃபர்ஸ்ட் மலக்குகளை சொல்லல, ஃபர்ஸ்ட் வானத்தில் உள்ளவங்க பூமியில் உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லல. முதல்ல அவன் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான், நான் ஸலவாத்து சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு என்னை பார்த்து மலக்குகள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு. அப்படின்னா ஸலவாத்தினுடைய துவக்கம் எங்கிருந்து என்று சொன்னால் அல்லாஹ் துவக்கி வைக்கிறான். நம்முடைய மஜ்லிஸுகள் வரையும் அது நீடிக்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த காரணம் கொண்டும் புகழுவதில் நாம் வரம்பு மீறுகிறோம் என்ற நினைப்பு கடுகளவு கூட எந்த தலைமுறைக்கும் வர வேண்டாம். நாம் இன்னும் சரியா புகழலைங்கிற முடிவுக்கு தான் வர முடியும். சில பேர்த்துக்கு ஒரு பயம் இருக்கு. அப்படி என்னன்னா, ரொம்ப புகழ்ந்தா கடவுள் ஆக்கிடுவானுங்களேன். ரசூலுல்லாஹ் விஷயத்தில் அந்த பயம் உனக்கு தேவையில்லை. கியாமத்து நாள் வரையும் முகம்மது கடவுள்னு சொல்ல மாட்டான் முஸ்லீம். அதெல்லாம் வேற இதில் உள்ளது. எதையாவது பார்த்து பயந்தான்னா கடவுள் ஆக்கிடுவான். எதை பார்த்து பயந்தாலும் சரி, ஓன மிரண்டா சூரியனை பார்த்து மிரா, அது கடவுள் ஆயிடுச்சு. பயங்கரமான மழை அடித்தோன்னா வர்ண பகவான் ஆயிடுச்சு. எல்லாம் இப்படி நிறைய எதை பார்த்தெல்லாம் பயப்படுறானோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தோன்னா அது நாகராஜாவா. எங்க என்னன்னா, எதை பார்த்தெல்லாம் பயப்படுறானோ அதை பார்த்தெல்லாம் கடவுள் ஆகிடுவான். இந்த வரிசையில் அதே மாதிரி இன்னொன்று இருக்கு உலகத்தில். யாராவது இயல்பை மீறி கண்ணியப்படுத்தினா கடவுள் ஆகிடுவான். இயல்பை மீறிட்டாங்கன்னு வைங்களேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தலையில் கை வச்சா எல்லா நோயும் சரியாக போகுது. அவர் இப்படின்னா கண் இதெல்லாம் சரியாக போயிடுது, பிறவி கூட்டெல்லாம் சரியாக போயிடுது, குஷ்டரோகமெல்லாம் சரியாக போயிடுது. அவர் பாட்டில் கபருக்கு முன்னாடி போய் எந்திரின்னா ஜனம் எந்திரிக்குது. இப்போ இதையெல்லாம் பார்த்த உடனே வேறு வழி இல்லை, அவர் கடவுள் ஆகிட்டான். அவர் பரிசுத்த ஆவி ஆயிட்டார், தேவகுமாரன் ஆயிட்டார், என்னென்னமோ ஆயிட்டார், பாவப்படாத பாடுபட்டார். இப்போ அந்த மாதிரி இயல்பை மீறி அற்புதங்கள் செய்தால் கடவுள் ஆக்கிடுவாங்க. இங்கேதான் நீங்கள் ரசூலுல்லாஹ்வை நினைக்கணும். உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத எல்லா அற்புதமும் செய்தார்கள். நாயகம் இன்னும் கடவுள் ஆகல. அதனால உனக்கு அந்த கவலையெல்லாம் வேணாம். யாரு முகம்மது எல்லாம் கடவுள் ஆக்கிடுவானுங்களோன்னு நீ உட்கார்ந்து சிறுக்கு வியாபாரம் எல்லாம் பண்ண வேண்டாம். இங்கே நாங்கள் எத்தனை மஜ்லிஸுகள் நடத்தினாலும், எத்தனை முறை பெருமானாரை புகழ்ந்தாலும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் எல்லா படைப்புகளை விட மேலானவர்கள் என்று மாத்திரம் தான் சொல்லுவோமே தவிர அதை தாண்டி எதுவும் இங்கே சொல்ல போவது இல்லை. சொல்லுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவும் இல்லை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாகும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நாயகம் சொல்லுவார்கள், அவர்களின் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னாலும், அவர்களை போய் ரவுதாவிலே ஜியாரத்து செய்தாலும் நான் ஷஃபாஅத்து செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? சத்தியமாய் அது நமக்கு உண்மையாக நடக்கும். ஒரு காட்டரபி, ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து பலவளன்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுவார். 2-3 கேள்வி எல்லாம் கேட்பார். முஹம்மத், அரபகம் பூரா உன்னோட மார்க்கத்தை ஏற்றுக்குவாங்கன்னு சொன்னியாமா? செல்லாசன் சொன்னாங்க, ஆமாம்.
பாரிஸ் ரோம் எல்லாரும் ஜெயிப்பாங்கன்னு சொன்னியாமா? எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு. ரொட்டிக்கு கூட வழி இல்லாதவர்கள் அம்மா எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க. இந்த உடல் அப்படியே மறுமையில எழுப்பப்படும் சொன்னியாமா? அவர் வந்த உடனே ஆரம்பிச்சதே அதுதான். உன்னோட எல்லா விஷயமும் சரி, 3 கேள்வி மட்டும் எனக்கு புரியலை, 3 விஷயம் மட்டும் அதுக்கு பதில் சொல்லுன்ட்டு தான் ஆரம்பித்தார். முதல் விஷயம், அரபு பூரா ஈமான் கொள்ளுவாங்களாம். 2வது விஷயம், பாரிஸ் ரோமெல்லாம் ஈமான் கொள்ளுவாங்க, எல்லாரும் வெற்றி கொண்டுருவீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னீங்களா. 3வது விஷயம், இந்த உடம்போடு நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவோன்னு சொன்னியா. செல்லாசி சொன்னாங்க, எழுப்பப்படுவோங்கிறத நாளைக்கு மறுமையில் நீ வரும்போது உன் கையை பிடிச்சி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட காலம் ஆயுசு கொடுத்துருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வஃபாத்தாயி உமர் ரலியல்லாஹு கிலாஃபத்து. முதல் விஷயம் நடந்துருச்சு. டோட்டலாக அரபு பூரா முஸ்லீம் ஆயிட்டாங்க. இன்னும் அவர் முஸ்லீம் ஆகலை. யார்? அந்த கிராமவாசி. அரபு பூரா முஸ்லீம் ஆயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு கவர்மெண்ட்டில் ரோமு பாரிஸ் எல்லாம் ஜெயிச்சாச்சு. அப்போ அவராக சொல்லிக்கிட்டாரு 2 விஷயம் நடந்துருச்சு. அப்போன்னா கன்ஃபார்மாக 3வது விஷயம் நடக்கும். 3வது என்னங்க? மறுமையில் உன்னை பிடிச்சி நான் உண்மைன்னு சொல்லுவேன், இதே உடலோடு எழுப்பப்படுவோம். நேராக 3வது விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாமளாக இஸ்லாத்தில் சேர்ந்துடலான்ட்டு ஒட்டகத்தை எடுத்தவர் நேராக மதீனாவுக்கு வர்றாரு. கிராமத்திலேருந்து மஸ்ஜிது நபவி. திடீர்னு உள்ளே வர்றாரு. அவருடைய கோலம் சாதாரண பட்டிக்காட்டு கோலம். உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க அவரை. அவர் கேட்க வந்த மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க வந்தப்போ உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க. பார்த்த உடனே அவர் ஃபஸ்ட்டு இஸ்லாத்தில் எல்லாம் சேர்ந்தார். அந்த கிராமவாசி அவருக்கு ரொம்ப மரியாதை செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு. ஒரு உஸ்தாதிட்ட மாணவர் இருப்பது போல, ஏதோ ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் இருக்கிற மாதிரி தன்னை அப்படியே கூனி குறுகி அவர் மரியாதை செய்யறதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்து உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த காட்டரபிக்கு இவ்வளோ பெரிய மரியாதை நீங்கள் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் போய் செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அமீருல் முஃமினீன் அப்போது சொன்ன வார்த்தையைத்தான் நான் இந்த மஜ்லிஸில் இப்போதும் சொல்லுகிறேன். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் பார்த்தேன் 3 கேள்விகளோடு இவர் வந்தார். நாயகம் 2 கேள்விக்கு பதில் சொன்னார்கள். 3வது கேள்விக்கு இப்படி சொன்னார்கள், மறுமையில் இதே உடலோடு எழுப்பப்படுவோம் என்பதை உன் கையை பிடித்து நான் சொல்வேன் என்றார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? நாயகம் யார் கையை பிடித்தாலும் சொர்க்கத்துல போகாம விடமாட்டாங்க. கண்டிப்பாக இவர் சொர்க்கவாசி, கண்டிப்பாக இவர் சொர்க்கவாசி. காரணம் என்ன தெரியுமா? ஆதாரத்திற்காக கைப்பிடித்தாலும் பெருமானார் பற்றிய எந்த கையும் நரகம் போகாது. அப்படி என்றால் இவர் சுவனவாதி. உலகத்திலேயே ஒரு சுவனவாதியை பார்க்கிற நான் மரியாதை செய்ய வேண்டும் அல்லவா என்று கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரம் பற்றிய யாரும் நரகம் போக மாட்டார்கள். அது சத்தியம். பெருமானார் மீது உண்மை காதலோடு உள்ள மஹப்பத்தோடு நாயகத்தை பேசிய, நாயகத்தை பாடிய, நாயகத்தின் மீது பிரியம் கொண்ட எம்பெருமானாரை காண வேண்டும் என்று கனவிலோ நனவிலோ ஆசைப்படுகின்ற, நாயகத்தை நாளை சந்திப்பதை ஆசைப்படுகின்ற, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுக்கு சென்று சலாம் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிற யாரும் நரகம் போக மாட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் அந்த புனித ரவுதாவை ஜியாரத்து செய்யும் நல்ல பாக்கியத்தையும், மறுமையில் ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் பேற்றையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி